ரேணுகா, சார். நீங்கள் மயோபதி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இல்லையா? எஸ் சார். அப்போ வந்து நீங்கள் டாக்டர் பேர் தெரியல, ஆனால் நன்றி சொன்னேன். எஸ் சார். உன்னுடைய நன்றி கேட்டுட்டு அந்த டாக்டர் இங்கே வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். எனக்கு அடையாளம் கொடுத்தது நெப்போலியன் சார்னு சொல்லலாம். ஸோ அவர் என்னை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ராமசாமி பண்ணுறாருன்னு சொல்லி என்னை அடையாளம் பண்ணதுனால தான் இந்த ஃபோக்கஸ், இந்த ரீச் எனக்கு அதிகமாக கிடச்சிது. ரேணுகா வந்து அன்னைக்கு பேசினாங்க. இந்த சிச்சுவேஷனில் அந்த வீடு பார்த்தேன். நான் ஒரு 3 lakhs நான் வந்து அந்த பொண்ணோட வீடை சரி பண்ணுறதுக்காக. ஸோ ரேணுகாவோட அம்மா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் வாங்க. ராமசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே ரேணுகா அவங்களுடைய ஏவி போடும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு. ரொம்ப மழை எல்லாம் பெஞ்சுன்னா உள்ளெல்லாம் வரும். ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டணும். எங்க ஊர்ல. உங்க ஊர்லயே கட்டணும். சரி, கட்டிடுவோம். இந்த விஜய் டிவிக்கு முதல்ல எனக்கு நன்றிங்க. நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். புது வெளிச்சத்தை கொடுத்துருக்குது, எங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்துருக்குது இந்த விஜய் டிவி. எல்லாருமே எங்கள் சார் தான் எனக்கு ரொம்ப நன்றிங்க சார். எங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஜய் டிவிக்கு முன்ன நன்றிங்க சார். எனக்கு நன்றி தவிர வேறு எதுவும் என் கையில் இல்லைங்க. அவள் நல்லா பாடணும், அவள் வேர்ல்டு ஃபுல்லாக அவளை ரசிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு கேப்டன் அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து ரேணுகாக்காக இது பண்ணது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் நல்லா இருக்கணும். விஜயகாந்த் சார் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இன்னைக்கு இதையும் பண்ணியிருப்பாரு. ஸோ மயோபதி ராமசாமி அவர்கள் கேப்டன் ராமசாமி ஆயிட்டாரு. செய்த அன்பால் நெஞ்சம் பூத்தது. தேங்க்யூ.